அந்த கோயிலுக்கு அவர் வர்ற அன்னைக்கு அந்த கோயிலில் இருக்கிற கிணறு தண்ணி பால் போல் இருக்கிறது என்றும் பாக்கி நாளில் கருப்பாக இருக்கிறது என்றும் சொல்லுகிறார்கள். அதை நேர நாம் பார்க்கல, அவர்கள் சொல்லுவதை நான் பார்க்கிறேன். அந்த குருகாவூர் வெள்ளடை என்று அந்த ஊருக்கு பாடிய தேவாரம் அடுத்தது. சுண்ணவண்ணீரணி மார்பில் தோல் புனைந்து, சுண்ணவண்ணீரணி மார்பில் தோல் புனைந்து, எண்ணரும் பண்களும் எத்த நின்றாடுவர், எண்ணரும் பல்கணும் எத்த நின்றாடுவர், விண்ணமர் பைம்பொழில் வெள்ளடை மேவிய பெண்ணமர் மேயனியும் விஞ்ஞகனாரே, திரை புல்கு கங்கை திகழ் சடை வைத்து வரை மகளோடுடன் ஆடுதிர் மல்கு பிறை கமழ் தன்போடில் வெள்ளடை மேவிய அரைமல்கு வாழரவு ஆட்டுகந்தீரே, அரைமல்கு வாழரவு ஆட்டுகந்தீரே, அடையலர் தொன்னகர் முந்தரித்தன்ன நடைமடமங்கையோர் பாகம் நயந்து விடை உகந்தேறுதில் வெள்ளடை மேவிய சடையமர் வெண்பீரே சங்கரன் நீரே, வழங்கிலர் கங்கை மடவரலோடு களம்படையாடுதீர் ஆடரங்காக விளங்கிய தன்போழில் வெள்ளடை மேவிய இளம்புரை சேர்தடை எம்பெருமானே, துரிகுடல் நல்ல துடியிடையோடு பொறி புல்கு காட்டிடை ஆடுதீர் பொங்க பிரிதரு பைம்பொழில் வெள்ளடை மேவிய எரிதரு எரிமழுவாட்படை எந்தை பிரானே, காவியம் கண் மடவாளோடு காட்டிடை தீயகலேந்தி நின்று ஆடுதிர் மேவிய கண்கோடில் வெள்ளடை மேவிய ஆவினில் ஐந்து கொண்டு ஆட்டுகந்தீரே. நம பார்வதி பதையே. ராஜராஜ சோழன் சில தேவாரங்களை கேட்டான். இது என்ன பாடல்னு சில பேரை கேட்கிறான். இது தேவாரம்னு பேர்னு சில பேர் சொன்னாங்க. ரெண்டு ஒன்று தான் அவன் கேட்டது, ரெண்டு ஒன்று தான் கேட்டான். ஓ, இந்த பாடல்கள்லாம் நல்லா இருக்கே, இதெல்லாம் எங்கடா இருக்குன்னு கேட்டான். தேடி பார்த்தான், கிடைக்கல. நம்பியாண்டார் நம்பி பெருமான போய் கேட்டான் ராஜராஜ சோழன். வீரத்துல மாத்திரம் கெட்டிக்காரன் அல்ல, அவன் பக்தியிலையும் கெட்டிக்காரன். இல்லாட்டி பின்னா அவ்வளவு பெரிய கோவில் கட்டுவானா இல்லையா? ஆமா.
நம்பியாண்டார் நம்பியை போய் கேட்டான். நம்பியாண்டார் நம்பி அந்த திருநாரையூர்ல பொல்லா பிள்ளையார்னு ஒன்று இருக்கு. பொல்லா பிள்ளையார், பொல்லா பிள்ளையார். அவரை போய் கேட்டார். சிதம்பரத்தில் இருக்குன்னு சொல்லிட்டார். அவர் சிதம்பரத்தில் போய் பார்த்தாங்க, எடுத்தாங்க. எடுத்தா அதெல்லாம் ஏடு, பனை ஏட்டில் இருந்தது. எப்பவோ வச்சாங்க, அவ்வளவும் கரையான் தின்னு போச்சு. கரையான் தின்னது போக மிச்சம்தான் நமக்கு இப்போ இருக்கிறது. இப்போ இந்த ஊர் பதிகத்தில் பார்த்தீங்களா 6 பாட்டு தான் இருக்கு, பாக்கி 5 பாட்டு இல்லை. நாம் கவலைப்படுறோமா? கவலைப்படலை. ஆனால் நம்ம பர்ஸில் என்ன பண்ணோம், ஒரு 10 ரூபாய் சில்லறை எடுத்து போனோம், 2 ரூபாயை காணோம். நாம் என்ன பண்ணுவோம்? பர்ஸை துளாவி பார்ப்போம், மடியை துளாவி பார்ப்போம், பைய துளாவி பார்ப்போம். 2 ரூபாய்க்கு ஒரு இட்லி கூட வாங்க முடியாது. ஒரு இட்லி கூட வாங்க முடியாத 2 ரூபாய்க்கு துளாவி துளாவி ஊரு போல அலைஞ்சி தேடி எடுப்போம் அந்த 2 ரூபாயை. ஆனா இந்த பாட்டு 5 போயிட்டு தானே நாம கவலைப்படலை. ஆனா ராஜராஜ சோழன் ஓன்னு அழுதான், கண்ணீர் விட்டு அழுதான். பாட்டெல்லாம் போய்விட்டதே கடவுளே அப்படின்னு. அப்ப நடராஜ பெருமான் சொன்னாராம், அசரீரியாக. அசரீரின்னா என்ன அர்த்தம்? இது சரீரம், அது சரீரம் இல்லாமல் வருகிற ஒலிக்கு அசரீரின்னு பேரு. அசரீரியாக நடராஜ பெருமான் சொன்னானா, இப்போது தேவைப்பட்டது மாத்திரம் வைத்திருக்கிறோம், இப்பொழுது தேவைப்பட்டதை மாத்திரம் வைத்திருக்கிறோம், நாமே செல்லை விட்டு அறிக்கை செய்து விட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டான். நானே தான் அந்த வேலையை செய்து விட்டேன்னு சொல்லிவிட்டான். ஏன் இருக்கிறதே இப்ப பார்க்க மாட்டேங்கிறான், இன்னும் நிறைய இருந்ததுன்னா கேட்கணுமா என்ன? இல்லையா? திருஞான சம்பந்தரே 1,80,000 பதியம் பாடினார் என்று வரலாறு சொல்லுகிறார்கள். 18,000 பதியம் இல்லையா? 18,000 பதியம் இருந்தா இன்னைக்கு கேட்கவே வேண்டாம். இருக்கிறதையே பார்க்க மாட்டேங்கிறான். 18,000 பதியம் இருந்தா எவன் பார்ப்பான்? இல்லையா? அப்படி நடராஜ பெருமான் சொன்னாரா, நாமே செல்லரிக்கை செய்து விட்டோம் அப்படின்னு. ஆமா, நிச்சயமா ஒரு பொருள் நம்மளை விட்டு போய் விடுகிறது என்று எண்ணுங்கள். நாம போக்கல, அது தானே போயிட்டுது. கடவுள் போக்கி விட்டான் அப்படின்னு நாம இருந்துடணும். அதுல ரொம்ப டீப்பா போய் நம்மளையே இழக்கிற அளவுக்கு நம்மளை செய்து விடக்கூடாது. என்னுடைய நண்பர் ஒருத்தர் திருநெல்வேலியில் நல்ல மனிதர், அவருடைய பொண்ணு ஒன்று இறந்து விட்டாள். அதுக்காக இவர் சாப்பிட மாட்டேங்கிறாரு, படுக்க மாட்டேங்கிறாரு, எங்கேயோ ஒரு மூலையில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறாரு 10-15 நாளா. தப்பு இல்லை அது. இதான் கீதையில சொன்னான் கண்ணன், நீ வரும்போது எடுத்து கொண்டு வந்தாயா? எதை எடுத்து கொண்டு வந்தாய்? இல்ல நீ போகும்போது எடுத்துக்கொண்டு போறியா? எதை எடுத்துக்கொண்டு போகிறாய்? ஏதோ ஒன்றை இழந்து விட்டோம் என்று வருத்தப்படுகிறாயே, எதை இழந்தாய்? எதை கொண்டு வந்தாய்? எதை இழந்தாய்? போடா பைத்தியக்காரன். இடையிலே வந்தது இடையிலே போய்விட்டது, போடா பேசாம. இந்த மாதிரி நாம சிந்தையை திருத்தி விட்டோமே ஆனால் அழமாட்டோம். சரிதான், ஏதோ கொஞ்ச காலம் இருந்தது போயிட்டுது, சத்தாம் போடான்னு போயிட்டு. அதற்காக நாம் கல் நெஞ்சாக நாம் ஆகிவிட வேண்டிய தேவையும் இல்லை. இடையில வந்தது இடையில போச்சு, சரியாம. அதைத்தான் சொல்லுவார் பட்டினத்தடிகள், பிறக்கும் போது கொடு வந்ததில்லை, மண்மேல் இறக்கும் போது கொடு போவதில்லை, இடைநடுவில் வந்த இச்செல்வம் சிவன் தந்தது என்று கொடுக்ககில்லா குலாமருக்கு என் சொல்வேன் கச்சி ஏகம்பனே அப்படின்னு ஒரு பாட்டு இல்லவா? செல்வம் மாத்திரம் இல்லை, எதையும் இடையில வந்ததுதானே. இடையில போனாலும் போய்விடும், சொல்ல முடியாது. போவதும் இருப்பதும் அவனுடைய எண்ணம், இருந்துவிடு பேசாமல் என்பதுதான். ஆக இங்கே இந்த பாடல்கள் போய்விட்டதே என்று அவன் வருத்தப்பட்டு இருக்கிறான். சிவன் சொல்லிவிட்டான், நான் தாண்டா அந்த வேலையை செய்தேன், நீ ஏண்டா கவலைப்படுற, இருக்கிறத பார்த்துக்கிட்டான் அல்லவா என்பதும் நாம எண்ண வேண்டிய
ஒன்று. எங்கேயாவது பாட்டு குறைஞ்சதுன்னா சிவன் இப்படி சொன்னானே அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரணுங்கிறதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு நினைவூட்டினேன். அடுத்தது திருப்பிரமபுரம் என்று வருவதை நீங்கள் பார்க்கிறீர்கள். நீங்கள்லாம் தேவாரம் என் கையில் இல்லை ஆனதுனால உங்கள்கிட்ட தேவாரம் இல்லை என்பது நான் முடிவு கட்டுகிறேன். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தேவாரத்தில் ஒன்று ஒன்றா வாங்கி சேர்த்து விடுங்கள். அதுதான் நமது மத நூல். தேவார திருவாசகம்தான் நம்ம மத நூல். நம்ம வீட்டில் வாங்கி வைத்து விடுங்க. 10 ரூபா 15 ரூபா கொடுத்தா இந்த புஸ்தகம் கிடைக்குது. நீங்கள் படிக்காவிட்டாலும் பரவாயில்லை, அது வீட்டில் இருக்கட்டும். ஆமாம், நிச்சயமாக வீட்டில் இருக்கட்டும். ஆமாம், அது தெய்வீகமான நூல் வீட்டில் இருந்தால் உங்களுக்கு தெய்வீகம் கிடைக்கும். ஆமாம், என் கையில் கிடைக்கிற தேவார புத்தகத்தை நான் வேறு யாருக்கும் கொடுக்கறதே இல்லை. அப்படியே கொண்டு வீட்டில் வச்சுருவேன். யாராவது வேணும்னு கேட்டால், விரும்பி கேட்டால் கொடுப்பேனே தவிர, இல்லாட்டினா அது பாட்டுக்கு இருக்கும். என் வீட்டில் தேவார புத்தகம் நிறைய வைத்திருக்கேன், பல தினசிலையும் வச்சுருக்கேன். ஆக திருப்பிரமபுரம் என்பது அடுத்தது நம்ம பார்க்குறோம். இந்த பிரமபுரம், பிரமன் வழிபட்ட ஊர் பிரமபுரம், பிரமன் வழிபட்ட ஊர் பிரம்மபுரம் என்று வருகிறது. அதுக்கு தான் சீர்காழி என்று பேர். சீர்காழிக்கு 12 பேர் உண்டு. 12 பேர் உண்டு. வேணுபுரம், பூந்தராய், கழுமலம், சிரபுரம், இப்படி 12 திருநாமங்கள் அந்த ஊருக்கு. நமக்கே 2 பேர் இருக்குமே. வீட்டில் ஒரு ஊர், வீட்டில் ஒரு பேர், ஸ்கூலில் ஒரு பேர் இருக்கும் இல்லையா? ஆமாம், வீட்டில் கூப்பிடுறது ஒன்று, அங்கே ஒன்று இருக்கும். நிச்சயமாக கையெழுத்து ஒன்று இருக்கும். ஆக அந்த ஊருக்கு 12 திருநாமம் இருக்கிறது என்பதை நாம் எண்ண வேண்டும். திருஞான சம்பந்தர் இந்த ஊரில் தான் திரு அவதாரம் செய்தார் என்பதும் நாம் எண்ண வேண்டிய ஒன்று. இன்னொன்று சொல்கிறேன், நான் நாடி வளர்த்தி விடுறேன்னு நீங்கள் எண்ணி விடாதீர்கள். எனக்கு கிடைத்ததை நான் உங்களுக்கு சொல்லிவிட வேண்டியது என்னுடைய பொறுப்பு. சீர்காழியில் கிருபானந்த வாரியார் பேச்சு வச்சாங்க. திருஞான சம்பந்தரை பற்றி அவர் அன்னைக்கு பேச போகிறார் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இது மேடையில் ஏறி உட்கார்ந்து, இந்த ஊரில் வந்து திருஞான சம்பந்தரை பற்றி நான் சொன்னேன்னா பைத்தியக்காரன் அல்லவா? இந்த ஊரில் திருஞான சம்பந்தரை தெரியாதவர்கள் இருக்க முடியுமா? திருஞான சம்பந்தருடைய தந்தையார் பேர் சிவபாத இருதயர், தாயார் பேர் பார்வதி பகவதி அம்மையார்னு சொன்னான்னா ஒரு சின்ன பையன் உட்காந்துக்கிட்டு இது எங்களுக்கு தெரியாதா, இதை நீ தான் சொல்லணுமான்னு கேட்டான்னா நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னாரு. திருஞான சம்பந்தருடைய பெருமையை நான் வேற ஒரு தினசில் சொல்கிறேன், கேட்டுக்குங்கன்னு ஒன்று சொன்னார். அவர் சொன்னதை நான் இப்போ சொல்லிவிடுறேன். அவர் சொன்னதை நீங்கள் கேட்கல இல்லையா? இப்போ நான் சொன்னதைத்தான் நீங்கள் கேட்க முடியும் அல்லவா? அவர் சொன்னதை நான் சொல்லிவிடுறேன். இப்போ அவரே சொல்ல முடியாதே இல்லையே அவர் அல்லவா? அவர் சொன்னதை சொல்லிவிடுறேன். என்ன சொன்னார் அவர் தெரியுமா? மலேசியாவில், சிங்கப்பூரில் ஒரு முஸ்லிம், அவன் என்ன பண்ணா, தமிழ்நாட்டினுடைய வரலாறு படிச்சு பார்த்தானா ஒரு தடவை. வாரியார் சொன்னதை சொல்றேன் நான். இப்போ திருஞான சம்பந்தர் பெருமையை பற்றி அவர் பேச வந்தார் சீர்காழியில். அதை சொன்ன அவர் சொன்னது இது. அவர் காது மூக்கு வச்சு 2 மணி நேரம் பேசினார். அதை நான் சுருக்கமாக சொல்லிவிடுறேன். அந்த முஸ்லீம் என்ன பண்ணா, 4 தலைமுறையாச்சு அவன் மலேசியாவில் குடியேறி. இந்த 4வது தலைமுறையில் வந்த முஸ்லீம் என்ன பண்ணா, இந்த தமிழ்நாட்டு வரலாறை படித்து பார்த்தான். படிக்கும்போது இந்த சீர்காழி வந்தது. சீர்காழியில் 3 வயசுல ஒரு பிள்ளை ஆண்டவன் கொடுத்த பாலை குடிச்சு விட்டு தேவாரம் என்ற ஒரு நூலை பாடி வைத்திருக்கிறது, அது தெய்வீக நூல் அப்படின்னு படிச்சான். இவன் மதத்தில் வந்து முஸ்லீம் அல்லவா, இருந்தாலும் இவனுக்கு தமிழ்நாடுன்னு இவனுக்கு ஒரு பற்று வந்துடுத்து. ஆகா, சீர்காழியில் ஒரு ஊரில் 3 வயசு பிள்ளை சிவனை பார்த்து தான் அவன் பால் கொடுத்தானா, அதை குடிச்சு விட்டு இது பாடி வச்சிருக்குதான் தேவாரம் என்று ஒரு நூல். நாம் அந்த தமிழ்நாட்டை, அவனுக்கு சொந்த ஊர் நாகூர், நாம இந்த தமிழ்நாட்டை விட்டு இந்த ஊர்ல வந்து குடியேறி கிடக்கிறோமே அப்படின்னு வருத்தப்பட்டானா. வருத்தப்பட்டு அவன் மெக்கா மெதீனாவுக்கு போக நினைக்கல,
நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு நாள் வந்து வாங்க ஐயா, தமிழ்நாட்டுக்கு ஒரு நாள் வந்து இந்த சீர்காழியில போய் நாம அந்த சீர்காழியை வணங்கணும் அப்படின்னு எண்ணினானா. இந்த கதையை சொன்னது யாரு? வாரியார். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். இவன் ஒரு நாள் என்ன பண்ணா, அப்பெல்லாம் பிளேன் கிடையாது, பிளேன்ல வர முடியாது, கப்பல்ல தான் வரணும். கப்பல்ல 7 நாள் வந்தான். மெட்ராஸில் வந்து இறங்கினான். அப்பெல்லாம் பகல்ல இந்த மாதிரி பெரிய பெரிய பஸ்ஸுகள்லாம் ஓடுறது கிடையாது, பகல்ல ட்ரெயினும் கிடையாது, ராத்திரில தான் போகும். ஷேரட் 5 மணிக்கு ஒரு வண்டி, 9 மணிக்கு ஒரு வண்டி, 8 மணிக்கு ஒரு வண்டி, அத்தோட சரி தென்பக்கம் போறதுல இல்லையா? ஆமா. மஜுரா பார்சல்னு ஒன்று, 9 மணிக்கு திருவனந்தபுரம் பாஸ் பேசஞ்சர்னு ஒன்று, 8 மணிக்கோ என்னமோ இண்டோ சிலோன் எக்ஸ்பிரஸ்ன்னு ஒன்று. இதுதான் இந்த மெயின் லைனில் ஓடும். சரிதாங்களா நான் சொல்றது? ஆமாம். அப்பெல்லாம் வண்டியில் இவ்வளவு கூட்டமும் இருக்காது, நம்ம ஏறி படுத்துக்கிட்டு நல்லா தூங்கிக்கிட்டும் போகலாம். இப்பெல்லாம் அது நடக்காத வேலை அல்லவா? இவன் என்ன பண்ணான், கப்பலில் இறங்கி இண்டோ சிலோன் எக்ஸ்பிரஸில் ஏறி மாயூரத்தில் இறங்கி வேற ஒரு வண்டியில் மாறி திருவாரூரில் போய் மறுபடியும் போய் இறங்கி திருவாரூர்லேருந்து மறுபடியும் நாகூர் போகணும். அப்படி 3 பஸ் போய் 3 ட்ரெயினில் அவன் போய் ஆகணும். இந்த இண்டோ சிலோன் எக்ஸ்பிரஸ் இங்கே ராத்திரி 8 மணிக்கோ என்னவோ புறப்படும். சீர்காழிக்கு அது போகும்போது விடிய காலம் 2 மணிக்கோ 3 மணிக்கோ போகணும் அல்லவா? இவன் என்ன பண்ணா, கப்பலில் வந்த அலுப்புல பணக்காரன் இல்லையா, பட்லாஸ்ல ஏறி படுத்தான், நல்லா தூங்கிட்டான். பட்லாஸ்ல ஏறி படுத்தான், நல்லா தூங்கிட்டான். எதிர்த்த சீட்ல ஒரு சாமியார் படுத்திருந்தார். அவர் தர்மபுர மடத்து சாமியார். அவர் தர்மபுர மடத்தில் சீர்காழியில் இருந்தார். ராமலிங்க சீர்காழியில் இல்லை, திருக்கடையூர்ல இருந்தார் ராமலிங்க தம்பரான்னு ஒருத்தர். அவர் அரசியல்வாதி, காங்கிரஸ் அரசியல்வாதி. காங்கிரஸை பற்றி பேச வருவார். அவர் மெட்ராஸுக்கு வந்து பேசிவிட்டு அந்த ட்ரெயினில் பட்லாஸில் ஏறி அவரும் படுத்திருக்கார். அந்த ராமலிங்க தம்பரான யாருக்காவது தெரியுமா எங்கன்னு கேட்டார். ஒருத்தரும் தெரியாதுன்னுட்டாங்க. எனக்கு தெரியும், நான் பக்கத்தில் வந்து எனக்கு தெரியும்னு. நீ பழமையான ஆளு, உனக்கு தெரிஞ்சு வச்சிருக்க அப்படின்ட்டார். அந்த ராமலிங்க தம்பரான எனக்கு தெரியும். அவர் படுத்திருந்தார். இந்த வண்டி ஏதோ இந்த லயனில் மிஸ்டேக் ஆனதுனால விழுப்புரத்தில் கொண்டாந்து போட்டுட்டான். போட்டவன் அப்புறம் மறுபடியும் விடிய காலம் கிளம்பி இந்த வண்டி போய்கிட்டு இருக்கு. 7 மணிக்கு இது சீர்காழிக்கு போச்சு. ராத்திரி 3 மணிக்கு போக வேண்டிய வண்டி 7 மணிக்கு போச்சு. இவன் விழித்துக்கிட்டான். ஐயோ பொழுது விடிஞ்சு போச்சே, இது 3 மணிக்கு மாயவரத்தில் நம்ம வண்டி மாறி இருக்கணுமே, 7 மணி ஆச்சா, எங்கே இருக்கு இந்த வண்டின்னு கேட்டான். இந்த சாமியார் முடிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தவர், வண்டி லேட்டா போய்கிட்டு இருக்கு, லைன்ல ரிப்பேர், சீர்காழியில் நிற்கிதுன்னு சொன்னார் இந்த சாமியார். சீர்காழின்னா இந்த திருஞான சம்பந்தர் பிறந்த ஊர் தானேன்னு கேட்டான் இவன். ஆமா அப்படின்னு சொன்னாராம். இவன் என்ன பண்ணா, கதவை திறந்துக்கிட்டு பொத்துன்னு கீழே குதிச்சு ஒரு வணக்கம் பண்ணிவிட்டு அந்த புடி மண்ணை எடுத்துக்கிட்டு மேலே ஏறினானா. இந்த சாமியார் கேட்டாராம் என்ன அப்படின்னு. திருஞான சம்பந்தர் பிறந்த ஊருடைய மண்ணு ஒரு பிடி எடுத்துக்கிட்டு ஏறினேன்னு சொன்னானா. எடுத்துக்கிட்டு ஏறினது யாரு? முஸ்லீம். நாம அந்த ஊருக்கு போனோம்னா என்ன பண்றோம்? நம்பர் 1, 2க்கு போறோம். அந்த திருஞான சம்பந்தர் பிறந்த மண்ணில் எச்சி காரி துப்புறோம். கோயிலுக்கு போறதில்ல. திருஞான இப்ப இங்க இருக்கிறவங்கள எத்தனை பேர் சீர்காழிக்கு போயிருப்பாங்கன்னு கேட்போமா? கையை தூக்க சொல்லுவோமா? வேண்டாம். எத்தனை பேர்ல கேட்டீங்கன்னாக்கா நிச்சயமாக ஒரு 10 பேராவது போகாதவங்க இருப்பாங்க. சீர்காழிக்கு போகாதவங்க கை தூக்குங்க. ஒருத்தரும் கை தூக்கல. பார்த்தீங்களா? ஒரு 4-5 சேர்ந்து போச்சு. பார்த்தீங்களா? ஆமா, அந்த முஸ்லீம் நினைத்தான் அந்த ஊரை, அந்த பிடி மண்ணை எடுத்துக்கொண்டு ஏறினான். ஒரு முஸ்லீமும் திருஞான சம்பந்தரை மதித்த பெருமை திருஞான சம்பந்தருக்கு உண்டுன்னு சொல்லி கதையை கட்டிட்டு போயிட்டார் வாரியார்.
இது 3 மணி நேரம் பேசினார். அப்ப திருஞான சம்பந்தருடைய பெருமை எங்க இருக்கிறது பார்த்தீங்களா? வேற்று மதத்தவர்களும் விரும்பக்கூடிய நிலையில் அந்த இருந்திருக்கிறார் அந்த திருஞான சம்பந்தர் என்பதை அந்த வாரியார் சுவாமி சொன்னார் அன்னைக்கு. அந்த கதை அல்லவா? அப்படி ஒரு பெரிய மகான் அவர் அவதாரம் செய்த ஊர் அது. அப்ப இருந்த நாட்டினுடைய நிலை 7வது நூற்றாண்டில் சமணர்களும் பௌத்தர்களும் கூடியிருந்தார்கள். அந்த சமணர்களும் பௌத்தர்களும் சிவன் கோயிலெல்லாம் அடித்து உடைக்கினார்கள், இழுத்து மூடினார்கள், லிங்கத்தை போட்டு உடைச்சான். அப்ப இருக்கிறவங்களுக்கு கேட்கறதுக்கு திராணி இல்லை, தைரியம் இல்லை, கேட்க முடியல. திருஞான சம்பந்தருடைய தகப்பனார் என்ன செய்தார்? இந்த சீர்காழியில் தோணியப்பர் கோயில்னு ஒன்று இருக்கு. சீர்காழியில் தோணியப்பர் கோயில் என்று ஒன்று இருக்கிறது. மலை மேலே இருக்கும் அந்த தோணியப்பர். என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், இந்த உலகமெல்லாம் கடல் நீர் மூடி போன போது ஒரு தோணியில ஆண்டவன் எழுந்தருளி இருந்தான் என்று குறிப்பிடப்படுகிறது. அதுக்கு தோணியப்பர்னு பேர். அந்த தோணியப்பர்கிட்ட போய் கேட்டாராம், இந்த சைவ சமயத்தை வாழ வைக்கக்கூடிய குழந்தை ஒன்று எனக்கு கொடு அப்படின்னு. ஏன் இந்த சமணர்களும் பௌத்தர்களும் இந்த கோயிலெல்லாம் அடிக்கிறான், உடைக்கிறான், கோயிலை இழுத்து மூடுறான், யாரும் விபூதி பூச முடியல, ருத்ராட்சம் போட முடியல, கோயிலுக்கு போக முடியல அல்லவா? எங்களுக்கு அவனை கேட்க முடியல, எனக்கு கேட்கக்கூடிய குழந்தையாக நீ ஒன்று கொடு அப்படின்னு கேட்டாராம். அதுதான் திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர் அவதாரம் செய்துதான் அந்த பயிர்களெல்லாம் விரட்டினார். இந்த நாட்டை விட்டே விரட்டின பெருமை திருஞான சம்பந்தருக்குத்தான் உரியது. திருஞான சம்பந்தர் இல்லாவிட்டால் இந்த கோயில்கள் எல்லாம் நாம பார்த்திருக்கவே முடியாது. ஆமா, அதனால தான் மதுரை கோயிலில் இன்னைக்கும் கோயில் திறந்த உடனே முதல் பூசை திருஞான சம்பந்தருக்கு தான். முதல் பூசை திருஞான சம்பந்தருக்கு தான். நிச்சயமாக நாம கூட விபூதியை எடுத்து நெத்தியில வச்சோம்னா சிவனை நினைப்பதை விட திருஞான சம்பந்தரை தான் நினைக்கணும். திருஞான சம்பந்தர் இல்லைன்னு சொன்னா இந்த சமுதாயம் 1300 ஆண்டுகளுக்கு முன்பே அழிந்தே போயிருக்கும் என்பதை நாம எண்ண வேண்டும். அப்படி அந்த குழந்தை பிறந்தது 3 வயசுல. அந்த குழந்தைக்கு 3 வயசு. அப்பா கோயில் குளத்துல போய் குளித்துவிட்டு தண்ணியில மூழ்கிக்கிட்டு ஜபம் பண்ணுவாராம். தண்ணியில மூழ்கிக்கிட்டு, கரையில இருக்கிறவனே ஜபம் பண்றது இல்லை, தண்ணியில மூழ்கிக்கிட்டு ஜபம் பண்ணுவாராம் அவர். இவர் குழந்தைய கரையில உட்கார வச்சுக்கிட்டு இவர் ஜபம் பண்ண மூழ்கினார். குழந்தை அழுதுது. குழந்தை அழுதது ஏன்? அப்பாவை காணும்னு அழுதுதா? எந்த அப்பாவை காணும்னு அழுதுது? இந்த அப்பாவை காணும்னு அழுதுதா, அந்த அப்பாவை காணும் அழுதுதோ எனக்கு தெரியாதுன்னு சேக்கிடார். இந்த கதையை சொல்ல வந்தவர். இந்த கதையெல்லாம் நமக்கு எழுதி வைத்தவர் யார்? சேக்கிடார் பெருமான் தான் எழுதி வைத்திருக்கிறார். ஆமா, இந்த சேக்கிடார் பெருமான் ஊர் எங்க இருக்கு தெரியுமா? அவருடைய கோயில் எங்க இருக்கு தெரியுமா அவங்களுக்கு? இதோ பக்கத்தில் இருக்கிறது குன்றத்தூர்னு ஒரு ஊர். எங்கள் ஊர் அது, எங்கள் ஊர். இதோ பக்கத்தில் இருக்க குன்றத்தூருக்கு போங்க, ஒரு நாளைக்கு போய் பார்த்து அவருடைய கோயில் இருக்கு. அந்த கோயிலில் போய் ஒரு தடவை நீங்கள் விழுந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் அறிவு வரும், தெய்வ அறிவு வரும். ஆமாம், நிச்சயமாக வரும். அவர் தான் எழுதி வைத்திருக்கார் அந்த கதையை. 3 வயசுல அந்த குழந்தை அப்பாவை காணும்னு அழுதுது. சிவன் வந்தான், பால் கொடுத்தான். பால் கொடுத்த உடனே அப்பா தண்ணியில மூழ்கிருந்த அப்பா எழுந்திரிச்சு வந்து, ஏய் யார் கொடுத்த பாலை குடிச்சேன்னு கேட்டார். இப்பன்னா ஒரு கல்யாணத்துக்கு நாம போனோம்னா பேரன் பேத்தி பொண்டாட்டி மகள் மருமவன் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டே போறோம். ஏன்? ஒரு நாள் சாப்பாடு, 2 வேளை சாப்பாடு கிடைக்கும்ல இல்லையா? நல்ல மூக்க பிடிக்க சாப்பிட்டு வரலாம் அப்படின்ட்டு போகிறோம் இல்லையா? இப்போ தாலி கட்டின உடனே சாப்பிட வாங்கன்னு யாராவது கூப்பிடுறாங்களா? இப்போ இந்த அரிசியை வாரி அடிச்சுவிட்டு ஓடுறான் சோத்துக்கு, சோத்து பண்டாரங்கள் இல்லையா?
மரியாதையே கெட்டு போச்சு. ஆக யாரோ கொடுத்த பாலை குடித்து விட்டான்னு எண்ணினார். அப்பெல்லாம் அனாவசியமா ஒருத்தர் வீட்டில் பால் ஒரு டம்ளர் தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. யார் கொடுத்த எச்சில் பாலை நீ குடித்து விட்டாய்ன்னு கேட்டார் அவங்க அப்பா. உடனே சிவனுடைய அடையாளத்தை சொல்லுகிறார். பாட்டா சொல்றார். தொடுடைய செவியன். அவன் எப்படி இருந்தான் தெரியுமா? தோட்ட காதல போட்டு கொண்டிருந்தான் அப்படின்னு அடையாளம் சொல்றார். இப்பவும் இப்படி ஒரு மனிதன் போனான்னு சொன்னா நம்ம அடையாளம் சொல்றோம்ல. இன்ன வேட்டி கட்டிட்டு போனா, இந்த மாதிரி இருந்தான், இன்ன உயரம், இந்த மாதிரி இருப்பான்னு நம்ம அடையாளம் சொல்றோமா இல்லையோ? அது போல அவனுடைய அடையாளத்தை சொல்றார். இவன் தான் எனக்கு பால் கொடுத்தான் ஒரு அடையாளம் சொல்றாரு. தொடுடைய செவியன் விடையேறியோ தூவன் மதிசூடி. தொடுடைய செவியன் விடையேறியோர் தூவள் மதிசூடி. ஏன் தோட்டை போட்டுக் கொண்டிருக்கிறான்? இப்ப நாமெல்லாம் தோடு போட்டுக்கிறோமா? இல்ல. ஏன் தோட்டை போட்டுக் கொண்டிருக்கிறான் எல்லாம் ஒரு பெரிய விரிவு இருக்கிறது. அந்த விரிவுக்கெல்லாம் இது நேரம் இல்லை, விட்டுறேன். தோட்டையும் போட்டுக் கொண்டிருந்தான், ஒரு பக்கத்தில் குழையும் போட்டுக் கொண்டிருந்தான் என்று நீங்க வைத்துக் கொள்ளுங்கள். சந்தர்ப்பம் வரும்போது நான் விரிவாக சொல்லுகிறேன். அது அர்த்தநாரீச்சர வடிவம் என்று சொல்லப்பெறும். அர்த்தநாரீச்சர வடிவம் அப்படி வரும்பொழுது ஒரு பக்கம் தோடு, ஒரு பக்கம் குழை என்று வரும் அல்லவா? அப்ப ஒரு பக்கம் புடவை, ஒரு பக்கம் வேட்டி என்று வரும் அல்லவா? ஆமா. ஒரு பக்கம் கையில கிளி, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கையில சூலம், இப்படித்தானே வரும். அதுக்கு பேர் தான் அர்த்தநாரீச்சர வடிவம். அந்த வடிவத்தில் தான் வந்து பால் கொடுத்திருக்கிறான் அவன் என்று சொல்லப்படுகிறது. அதனால தான் தோடுன்னு இவர் ஆரம்பிக்கிறார். தோடுடைய தோடுடைய செவியன் விடையேறியோ தூவள் பதிதூடி. காடுடைய சுடலை பொடி பூதியன் உள்ளம் கவர்கள். ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்த அருள் செய்த வீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. ஒரு அடையாளம் சொல்ல வேண்டும் அல்லவா? தோட்டை போட்டுக் கொண்டிருந்தான், ரிஷபத்திரம் ஏறி கொண்டு வந்தான், ஒரு சந்திரனை சூடிக்கொண்டிருந்தான், காட்டில் இருக்கிற விபூதியை தூக்கி பூசிக்கொண்டிருந்தான். அவன்தான் என்னுடைய உள்ளத்தை கொள்ளை கொண்டவன். ஏடுடைய மலரான் பிரம்மன், பிரம்மன் பூசை செய்த பிரமாபுரத்திலிருந்து வந்தவன் அவன் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார். இது அப்பா கிட்ட சொன்ன பாட்டு. இது பாட்டா சொன்ன உடனே அந்த அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? நேற்று ஒரு இடத்துக்கு பாட போயிருந்தேன், பாடி முடிஞ்சது. அவரோட பேத்தி குழந்தை நமச்சிவாய வாழ்க சொல்ற, சிவபுராணத்தில் ஒரு 4 வரி சொல்ற. ஐயா ஐயா இவ சிவபுராணம் சொல்றா, நீங்க கேளுங்கன்னு சொன்னார் அவர் என்னட்ட. சிவபுராணம் எனக்கு தெரியாதா? நான் பாட மாட்டேன்னா? அந்த குழந்தை பாடுவதை கேளுங்கன்னு சொன்னார் அவர். அது நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இவை பொழுதும் என்னஞ்சல் நீங்காதான் தாழ் வாழ்க அப்படிங்குது. அதுல ராகமும் இல்லை, ஒண்ணும் இல்லை. அந்த தன்னுடைய பேத்தி சொல்றதுல அவ்வளவு சந்தோஷம் அவருக்கு. நான் 3 மணி நேரம் பாடினா அதற்கு சந்தோஷம் இல்லை, இந்த பேத்தி சொல்றதுல அவ்வளவு சந்தோஷம் அல்லவா? அந்த மாதிரி இந்த திருஞான சம்பந்தர் சொன்னதை கேட்டு அவங்க அப்பா தாங்க முடியாத சந்தோஷம். நமக்கு இப்படி ஒரு பிள்ளை கொடுத்தானே கடவுள் அப்படின்னு, ஆண்டவனே வந்து பால் கொடுத்திருக்கிறானே என்று எண்ணுகிறார். 11 பாட்டு சொல்லுகிறார். இவன் தான் எனக்கு கொடுத்தான், இவன் தான் எனக்கு கொடுத்தான், இவன் தான் எனக்கு கொடுத்தான்னு 11 பாட்டு சொல்றார் சுவாமி.
இப்போவும் போய் பார்த்தீங்கன்னா சீர்காழியில் இந்த கையை இப்படி வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த திருஞான சம்பந்தர் இப்படி காட்டுச்சு, இவன் தான் கொடுத்தான்னு. முற்றலாமை இளநாகமோடேன முளைக்கொம்பவை பூண்டு பற்றலோடு கலனா பலி தேர்ந்தனதுள்ளங்கவர்கள்வன் கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கடல் கையால் தொழுதேத்த பெற்றமூர்ந்த பிரமாபுரமேவிய பிம்மான் இவன் என்றே. இவன் தான் கொடுத்தான், இவன் தான் கொடுத்தான் ஒரு தடவை சொல்லல. எத்தனை தடவை சொல்லிச்சு? 11 தடவை சொல்லிச்சு. நீர் பரந்த நிமிரு புஞ்சடை மேலோ நிலாவன் மதிசூடி ஏர் பரந்த இன வெள்வளை சோரையன் உள்ளங்கவர்கள்வன் ஊர் பரந்த உலகின் முதலாகிய ஓர் ஊர் இதுவென்ன பேர் பரந்த பிரமாபுரமேவிய பிம்மானிவன் அன்றே. விண்மகிழ்ந்தம் மதில் எய்ததும் அன்றி விளங்கு தலையோட்டில் உண்மகிழ்ந்து பலி தேறிய வந்தன துள்ளங்கவர்கள்வன் மண்மகிழ்ந்த அரவம் மலர் கொன்றை மலிந்த வரை மார்பில் பெண்மகிழ்ந்த பிரமாபுரமேவிய பிம்மானிவன் அன்றே. ஒருமை பெண்மை உடையன் தடையன் விடை ஊர்ம் இவன் என்ன அருமையாக உரை செய்ய அமர்ந்தனதுள்ளங்கவர்கள்வன் கருமை பெற்ற கடல் கொள்ள மிதந்ததோர் காலம் இது என்ன. இந்த தேவாரத்தில் வருது பார்த்தீங்களா? இந்த தோணிபுரம் சொன்ன இல்லையா, இந்த கடல் தண்ணி வந்த போது அது மிதந்ததான் அந்த ஊர், அந்த இடம். அதான் சொல்றாரு, கருமை பெற்ற கடல் கொள்ள மிதந்ததோர் காலம் இது என்ன. பெருமை பெற்ற பிரமாபுரமேவிய விமானவன் என்று மறை கலந்த ஒலி பாடலோடாடலராகி மடுவேந்தி இறை கலந்த இன வெள்வளை சோரையன் உள்ளங்கவர்கள் மண் கரை கலந்த கடியார் பொடில் நீடு உயர் சோலை கதிர் சிந்த பிறை கலந்த பிரமாபுரமேவிய விமானவன் என்று சடை முயங்கு புனல் அன்னனை அன்னனை வீசி சதிர்வெய்த உடை முயங்கும் அற ஓடுடி தந்தனது உள்ளங்கவர்கள் மண் கடன் முயங்கு கடி சூடுகுளிர் காணலும் பொன்னஞ்சிரகன்னம் பெடை முயங்கு பிரமாபுரமேவிய பிம்மானுவன் அன்றே. வியரிலங்கு வரை உந்திய தோள்களை வீரம் விளைவித்த உயரிலங்கை அரையன் வலி சற்றனது உள்ளங்கவர்கள்வன் துயரிலங்கும் உலகிற்பல ஊழிகள் தோன்றும் பொழுதெல்லாம் பெயரிலங்கு பிரமாபுரமேவிய பிம்மானுவன் அன்றே. தானுதல் செய்திரை காணிய மாலோடு தன் தாமரையானும் நீணுதல் செய்தொடி என்னமிருந்தான் எனதுள்ளங்கவர்கள்வன் வாணுதல் செய் மகளிர் முதலாகிய வையத்தவரேத்த பேணுதல் செய் பிரமாபுரமேவிய பிம்மானுவன் அன்றே. புத்தரோடு பொறியில் சமனும் புறங்கூற நெறின் இல்ல ஒத்த சொல்ல உலகம் பலி தேர்ந்தனதுள்ளங்கவர்கள்வன் மத்தையானே மருக ஊறி போர்த்ததோர் மாயம் இது என்ன பித்தர் போலும் பிரமாபுரமேவிய பிம்மானுவன் அன்றே. இப்படி ஒரு 10 பாட்டு சொல்றவர்லயும் அந்த கடவுள் அங்கேயே நின்று இருக்கான். இவன் 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 காட்டுறாரு அவனை இல்லையா? 10 பாட்டு பாடுற வரைக்கும் கடவுள் அங்கேயே நின்று இருக்கான். அதனாலதான் இவன் இவன் இவன்னாரு. போயிருந்தான்னா இவன் சொல்லியிருக்க மாட்டார் இல்லையா? ஆமா, இவன் அன்றே இவன் அன்றேன்னு 10 பாட்டு பாடினார் சுவாமி. திருஞான சம்பந்தருடைய பதிகத்துல இதுதான் முதல் திருப்பதிகம் அல்லவா? ஆமா, திருஞான சம்பந்தர் ஆண்டவன் கொடுத்த பாலை கொடுத்து விட்டு இவன்தான் எனக்கு பால் கொடுத்தான்னு சுட்டி காட்டிய திருப்பதிகம் இது என்று நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும். தேவாரத்திலேயே மிகவும் உயர்ந்த பதிகம் என்று சொல்லப்படுகிறது. சிவனுடைய அருளை நீ பார்க்கணும்னு சொன்னா இந்த பதிகத்தில் இருக்கு, நீ பார்த்துக்கணும் எழுதி வச்சு விட்டார் ஒருத்தர். தோடு கூற்று பித்தா மூன்றும் பீடுடை தேசிகன் பேர் அருளாகும் எழுதி வச்சுவிட்டார். இந்த 3 திருப்பதிகங்களும் தோடு செவியனும் கூற்றாயினவாறும் பித்தாபரை சூடிங்கிற பதிகமும் சிவனுடைய அருளே அந்த பதிகத்தில் தான் இருக்கிறதுன்னு எழுதி வச்சுவிட்டார் என்றும் நாம எண்ணணும். அப்படி திருஞான சம்பந்தர் முதலாக பாடிய திருப்பதிகம் இது என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும். அருநெறிய மறை வல்ல முனியகன் பொய்கை அலமேய பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞான கம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் கொல்வினை தீரல் எளிதாமே. திருஞான சம்பந்தம்
ராமமூர்த்தி நாயனார் முதலாக பாடிய திருப்பதிகம் இது என்று நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும். அடுத்த திருப்பதிகம் இந்த ஊருக்கு கிட்டத்தட்ட திருஞான சம்பந்தர் 60 பதிகமோ என்னமோ பாடியிருக்கிறார்னு எனக்கு ஞாபகம். ஆக 50க்கு மேல அப்படின்னு வச்சுக்கணும். 50 பாட்டுனா என்ன ஆச்சு? 50 10 500 பாட்டு ஆகிறது அல்லவா? ஆமா. தான் ஊர் ஆனதுனால நிறைய பாடி வச்சுட்டார். வாரியார் என்ன பண்ணியிருக்கிறாரு? எத்தனையோ லட்சம் ரூபாய் காங்கேய நல்லூருக்கு ஒரு ட்ரஸ்ட் பண்ணியிருக்காரு. ஏன் வேற ஊருக்கு பண்ணல? தாம் பிறந்த ஊரு இல்லையா? ஒரு பெரிய ட்ரஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் கேள்விப்படுறேன். எத்தனையோ லட்சம் ரூபாய் அந்த ட்ரஸ்ட்ல இருந்து வர்ற பணத்தில் கோயில் பள்ளிக்கூடம் இதுக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக வச்சிருக்கிறாருன்னு சொல்றாங்க. நான் அந்த ட்ரஸ்டினுடைய இதை பார்க்கல, சொல்லி கேள்விப்பட்டேன். நிறைய பாட்டும் பாடி வச்சிருக்காரு. இந்த காங்கேயநல்லூருக்கு முருகன் பேர்ல நிறைய பாட்டு பாடி வச்சிருக்காரு. அந்த கோயில் பூரா எழுதி வச்சிருக்காங்க அந்த பாட்டை. நம்ம ஊருன்னு சொன்னாலே, தான் பிறந்த ஊருன்னாலே ஒரு சந்தோஷம் தானே இல்லையா? ஆமாம். சினிமாவில் தான் அது ரொம்ப கெட்டு போச்சுன்னு எழுதி விட்டான். அண்ணன் அண்ணன் சிப்பாய் அண்ணன், நம்ம ஊர் நல்ல ஊர், இப்போ ரொம்ப கெட்டு போச்சு அண்ணன் அப்படின்னு இல்லையா? ஆமாம். ஆக அப்படி அடுத்தது ஒரு திருப்பதியம். எம்பீரான் எனக்கமுதம் ஆவானும் தன்னடைந்தார் தம்பீரனாவானும் கடலேந்து கையானும் கம்பமா கரி உரித்த காபாலி கரை கண்டன் பம்புலாம் பொடிப்பிரம புறத்துறையும் வானவனே எம்பீரான் எனக்கமுதம் ஆவானும் தன்னடைந்தார் தம்பிரான் ஆவானும் தடலேந்து கையானும் கம்பமா கரி உரித்த காபாலி கரை கண்டல் பம்புலா பொழில் பிரம புறத்துறையும் வானவனே. தாம் என்றும் மனந்தளரா தகுதியராய் உலகத்துக்கு ஆம் என்று சரண் புகுந்தார் தம்மை காக்கும் கருணையினான். ஓம் என்று மறை பயில்வார் பிரமபுரத்து உரைகின்ற காமந்தன் உடலறிய கனல் சேர்ந்த கண்டானே. நன்னஞ்சே உனை இறந்தேன் நம்பெருமான் திருவடியே உன்னஞ்செய்திரு கண்டாய் உய்வதனை வேண்டுதியேல் அன்னஞ்சேர் பரமபுரத்து ஆறுமுதை எப்போதும் பன்னஞ்சீர் வாயதுவே பார்கண்ணே பரிந்திடவே. சானாளின்றி மனமே சங்கைதனை தவிர்ப்பிற்கும் போனாலும் திருவடிக்கே கொழுமலர் தூவியத்தனையும் தேனாலும் பொழ்பிரபுரத்துறையும் தீவண்ணனை நானாலும் நன்னிமன் செய்து அவன் சீர் நவின்று ஏத்தே கண்ணுதலான் வெண்ணீட்டான் கமிழ்சடையான் விடையேறி பெண்ணிதமாம் உருவத்தான் பிஞ்சகன்வேர் பரவுடையான் விண்ணுதலா தோன்றிய சீர் பரம்புறம் தொட விரும்பி எண்ணுதலான் செல்வத்து இயல்பாக அறிந்தோமே. சரி, இந்த பாட்டுக்கெல்லாம் பொருள் விளங்கலியே, அர்த்தம் தெரியலையே நீங்க கேட்கலாம். ஒரு பாட்டுக்கு சொல்லி பார்ப்போமா? கண்ணுதலான் அப்படின்னா என்ன அர்த்தம்? நுதல்னா நெற்றி, நெற்றியிலே இவனுக்கு ஒரு கண்ணு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். கண் நுதலான், சரிதானா? நுதல் என்பது நெற்றி, நெற்றி கண் இருக்கிறது இவனுக்கு, வேற யாருக்கும் கிடையாது என்பது.
வெண்ணீற்றான், திருநீரை பூசிக்கொண்டு இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். சரி. கமல் சடையான், அவனுக்கு சடை இருக்கிறது. சடைன்னா இந்த பெண்கள் பின்னி போட்டுக்கிறாங்களா அதுவல்ல, இயற்கையாகவே அது சடையாக போயிடும். இப்போ கூட சில பேருக்கு பெண்களாலும் ஆணா இருந்தாலும் சடை விழுந்துரும், பார்த்துருக்கீங்களா? ஆமாம், இந்த சடை விழுந்தவங்களை தெய்வமா எண்ணுவாங்க சில பேர் அல்லவா? ஆமாம். கமல் சடையான், அந்த சடை கமழ்கிறது, வாசனை வீசுகிறது. வாசனை வீசுமா? இப்போ நாம் 2 நாளைக்கு குளிக்காமல் இருந்தோம்னா தலையிலேருந்து சிகையிலிருந்து ஒரு துர்நாற்றம் வரும் அல்லவா? ஆனால் அவனுடைய சடையிலிருந்து நறுநாற்றம் வருகிறது, வாசனை வருகிறது அப்படின்னு சொல்றார் சாமி. கமல் சடையான் விடையேறி, விடையின்னா ரிஷபம், ரிஷபத்தில் மேல அவன் ஏறிக்கொண்டு வருகிறான். பொருளை மாத்திரம் சொல்ற, அர்த்தத்தை மாத்திரம் சொல்றேன், பாக்கியெல்லாம் அப்புறமா வச்சுக்கோ. பெண்ணிதமாம் உருவத்தான், அதாவது பெண்ணுக்கு என்ன இரக்க குணங்கள் எல்லாம் உண்டோ, சில பெண்கள் அரக்க குணமா இருப்பா. நீ அவளை வச்சு இதெல்லாம் எடை போட்டுறாதீங்க. பெரும்பகுதி பெண்கள்லாம் 199 பேர் இரக்கமுடையவளாகவே இருப்பா. அதனால தான் பிச்சைக்காரன் கூட அம்மான்னு கூப்பிட்டான். இந்த பயலுக்கிட்ட கேட்டால் ஒன்றும் கிடைக்காதுன்னு தெரியும் அல்லவா? ஆமாம். அதனால தான் பெண் வடிவத்தில் அவன் வருகிறான் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. ஆண்டவன் என்ன பண்ணுகிறான்? கருப்பையில் இருக்கிற உயிருக்கு பெண் வடிவத்திலே தான் காப்பாற்றினானாம். கீழே விழுந்தது இந்த குழந்தை, இவ ஓடி போய் என் குழந்தைன்னு தூக்கினா. சற்றேறக்குறைய பெண்களுடைய உடம்பு ஒன்னாகத்தானே இருக்கும் அல்லவா? இந்த குழந்தை எங்க அம்மானு போய் பிடிச்சுக்கிட்டுது. ஆண்டவன் பெண் வடிவத்திலே தான் கருவில் இருந்து காப்பாற்றுகிறான் என்று சொல்லப்படுகிறது அல்லவா? ஆமா. அதனால்தான் பெண்ணிதமாம் உருவத்தான், பிஞ்சகன் மேலானவன், பல பேர் உடையான், அவனுக்கு பல பேர் உண்டு. சடையன், எத்தனையோ ஊரில் பாருங்க, மகாலிங்கம்னு பேர் உண்டு, சடையப்பர்னு பேர் உண்டு, கபாலின்னு பேர் உண்டு, ஒற்றியூரான்னு பேர் உண்டு. எத்தனை பேர் இருக்கிறதல்ல, பல பேர் உடையான். அப்புறம் விண்ணுதலா தோன்றிய சீர் பிரமபுரம் தொட விரும்பி, அதாவது மேல் உலகத்துக்கு எந்த மதிப்பு உண்டோ அந்த மதிப்பு உண்டு அந்த கோயிலுக்கு இல்லையோ? மேலான மதிப்பு எனக்கு தான் விண்ணுதலா தோன்றிய சீர். அப்புறம் பெரியவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. பெரியவர்கள் சொன்னா எவ்வளவு அர்த்தம்? ரொம்ப 8 அடி 9 அடி உயரம் இருக்கான்னு அர்த்தம் இல்லை, தன்மையினால பெரியவர்கள் என்று. இங்கே விண்ணுதலா தோன்றிய சீர் பிரமபுரம் தொட விரும்பி எண்ணுதலாம் செல்வத்தை இயல்பாக அறிந்தோமே. அப்படி பிரமபுரத்தை தொழுகிறது எனக்கு இயல்பாக வந்தது, இயல்பாக வந்தது அப்படின்னு சொல்றார். செயலாக செய்கையாக வந்ததல்ல, இயல்பாக வந்தது என்றும் குறிப்பிடுகிறார் என்று எண்ணுவோம். இப்படி ஒன்றுக்கும் பொருள் சொல்லிக்கிட்டு ரொம்ப கஷ்டமா போயிடும், வேண்டாம். அதனால எங்கேனும் யாதாகி பிறந்திடினும், உயிர்கள்ல எத்தனை இருக்கிறது? பன்றி இருக்கு, பூச்சி இருக்கு, தேள் இருக்கு, பல்லி இருக்கு, பூரான் இருக்கு, பல்லி. இப்போ நாம தேளை விரும்புவோமா? விரும்ப மாட்டோம். நண்டுவாக்கிளியை விரும்புவோமா? பாம்பை விரும்புவோமா? விரும்ப மாட்டோம். ஆனா அதெல்லாம் கூட காப்பாத்துகிறான் அவன் அல்லவா? ஆமா, அவன் தான் காப்பாத்தி வைக்கிறான், நாம கொன்னுடுறோம் இல்லையா? எங்கேனும் யாதாகி பிறந்திடினும் தன் அடியார்க்கு இங்கே என்று அருள் புரியும் எம்பெருமான் எரிதேறி கொங்கேயும் மலர் சோலை குளிர் பிரபுரத்துறையும் சங்கே ஒத்தொழிமேனி சங்கரந்தன் தன்மைகளே. சிலையது வெஞ்சிலையாக திரிபுரம் மூன்றெறி செய்த இலை நுனை வேல் தடக்கையன் ஏந்திடையால் ஒரு கூறன் அலை புனர்சூழ் பிரமபுரத்து அருமணியை அடிபணிந்தால் நிலையுடைய பெருஞ்செல்வம் நீடுலகிப் பெறலாமே.
நிலையுடைய பெருஞ்செல்வம் மோட்ச சாம்ராஜ்யம். அவனை தொழுது விட்டால் மோட்ச சாம்ராஜ்யம் சாதாரணமா நமக்கு கிடைத்து விடும் என்று சாமி. எரித்த மயிர் வாழறக்கன் வெப்படுக்க தோளுடுதாள் நெறித்தருளும் சிவமூர்த்தி நீரணிந்த மேனியினான் உரித்த வரித்தோருடையான் உரை பிரமபுரம் தன்னை தரித்தமனம் எப்போதும் பெறுவார்தாம் தக்காரே. கரியானும் நான்முகனும் காணாமை கனல் உருவாய் அறியானாம் பரமேட்டி அரவஞ்சேர அகலத்தான் தெரியாதான் இருந்துரையும் திகழ் பிரமபுரஞ்சேர உரியார்தாம் ஏழுலகும் உடனாள உரியாரே. உடையிலார் சீவரத்தார். உங்களுக்கு நான் முதல் நினைப்பூட்டிருக்கேன். 8வது பாட்டு தோறும் ராவணனுக்கு அருள் செய்த தன்மை இருக்கும். 9வது பாட்டு தோறும் பிரம்ம விஷ்ணுக்கள் காண முடியாத கடவுள் என்று இருக்கும். 10வது பாட்டு தோறும் இந்த பௌத்தர்கள் சமணர்கள் பேச்சை நீ கேட்க வேண்டாம் என்று நமக்கு வலியுறுத்தி சொல்லுவது இருக்கும். 11வது பாட்டில் நாம் பாடிய பாடல் இதை பாடினால் உனக்கு இன்ன நன்மை கிடைக்கும் என்று பாடியிருப்பார் என்று நான் உங்களுக்கு நினைவூட்டியிருக்கிறேன். அதைத்தான் இந்த 10வது பாட்டில் உடையிலார். இந்த சமணர்கள் உடை கட்ட மாட்டார்கள், இப்பவும் இருக்கிறார்கள். இந்த ஜெயின்னு சொல்லுகிறவர்கள் தான் சமணர்கள். ஜெயின் இருக்காங்கல்ல அவங்க. இப்போ அவெல்லாம் இப்போ நம்ம கோயிலுக்கெல்லாம் கூட வர்றாங்க. ஆனால் உடை கட்டாமல் இருக்கிற ஊரும் உண்டு. அது என்ன ஊருங்க? நம்ம போயிருந்தோமே, சரவண பெலக்குலான்னு ஒரு ஊர். அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா பௌத்த விக்கிரகம் இருக்கிறது. மலை மேலே 40 அடி உயரமாக என்னமோ அதனுடைய உயரம். அங்கே இருக்கிற சமணர்கள் பூரா ஆடையே கட்ட மாட்டார்கள். ஆமாம்,